Summation of series using binomial theorem. ஸோ ஒரு சீரீஸோட சம்மேஷனை பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம படிக்க வேண்டிய ஃபார்முலா 1 + x the whole power n equal to 1 + nx n into n minus 1 divided by 2 factorial x squared n into n minus 1 n minus 2 divided by 3 factorial x cube. இந்த மாதிரி இந்த சீரீஸ் போயிட்டு இருக்கும். இப்படி இருக்கிற சீரீஸோட சம்மேஷனை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? 1 + x the whole power n ஃபார்முலா போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது நம்ம இன்னொரு மெத்தட்ல எப்படி எழுதிக்கலாம்? சம்மேஷன் NCRன்னு போட்டுக்கலாம். r from 0 to n and x power r. இது சம்மேஷனை ஷார்ட்டா இப்படி எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சம்மேஷன் ஃபார்மேட்ல இருக்கும்போது பைனாமியல் தியரத்தை யூஸ் பண்ணி 1 + x the whole power n அப்படின்ற ஃபார்முலா போட்டு நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சம்மேஷன் r = 0 to 8 CRன்னு இருக்கு. நம்ம எப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும்? சம்மேஷன் r = 0 to 8 CR and x power r அப்படின்னு இருக்கும்போது தான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். பட் இங்க வந்து நமக்கு 1 தான் இருக்கு, இந்த வேல்யூவே இந்த இடத்துல இல்ல, 1 தான் இருக்கு. அப்ப எப்போ 1 கிடைக்கும்? 1 power something is 1 இல்லையா? ஸோ நமக்கு x இருக்கிற இடத்துல 1 இருந்திருக்கணும், இருந்தாதான் நமக்கு இதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நம்மளோட ஈக்குவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும்? 1 + x the whole power n ல x = 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 1 + 1 the whole power n = 2 power n. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ 2 power n is here 8, right? ஸோ 2 power 8 is 256. இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இங்க ஒரு சம்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மேஷன் ஆன்சரும் நம்ம வந்து பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். பைனாமியல் ஈக்குவேஷன் ஆனது சம்மேஷன் r = 0 to n NCR x power r இல்லையா? ஸோ இங்க வந்து n இருக்கிற இடத்துல 6 இருக்கு, தட் இஸ் ஃபைன். n இருக்கிற இடத்துல 6 இருக்கு, பட் r இருக்கிற இடத்துல r தான் இருக்கு. இந்த x எங்க x பவர் r இருக்கிற இடத்துல இங்க என்ன இருக்கு? -1 the whole power r இருக்கு, -1 the whole power r. இதுல தான் நமக்கு என்ன புரிஞ்சுக்கலாம்? x இருக்கிற இடத்துல -1 இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? put x = -1 in 1 + x the whole power n. n is here 6. அப்போ 1 - 1 the whole power 6. ஸோ ஆன்சர் வந்து 0 வரும். Okay, right? 0 power 6 is 0. And next question is summation r = 0 to 5 r 5CR அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம எப்பவுமே நம்மளோட ஃபார்முலா கூட தான் நம்மளோட இதை கம்பேர் பண்ணணும். ஸோ r = 0 to n NCR x power r இல்லையா? x power r இருக்கிற இடத்துல r வந்துருக்கு. ஸோ நம்ம இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போதான் நம்ம இங்க r கொண்டு வர முடியும் பேஸ்ல. 1 + x the whole power 5னா x power r. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகுது? 5 வந்து இந்த பக்கம் வந்துடும், லெஃப்ட் சைட் ரைட் சைட் போத் சைட்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ 5 1 + x the whole power 4னு வந்துருமா? இங்க x power r டிஃபரன்ஷியேட் பண்ணா r x power r - 1 அப்படின்னு வரும். இப்போ வந்து இந்த x இருக்கிற இடத்துல என்ன இருந்திருக்கலாம்? x இருக்கிற இடத்துல 1 இருந்தா தானே நம்மளுக்கு கொடுத்துருக்க கிவன் கொஸ்டின் வந்து நமக்கு அப்டேன் ஆகும். ஸோ x இருக்கிற இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நீங்க 1 போட்டீங்கன்னா you will get the answer. நமக்கு கொடுத்துருக்கிற சம்மேஷன் கொஸ்டின்ல நம்ம ஃபார்முலா கூட, பைனாமியல் தியரம்ல உள்ள ஃபார்முலா கூட கம்பேர் பண்ணி எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டா செட் ஆகும்னு பாக்குறோம், அவ்வளவுதான். இப்போ இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இது நம்ம NCR சம்மேஷன் NCRனா 2 power n வந்து ஆன்சரா கிடைக்கும். அண்ட் நம்ம இங்க இப்படி கூட வச்சுக்கலாம், 1 + x the whole power n நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்து x power r இருக்கணும் இல்லையா? இல்ல, அப்ப x இருக்கிற இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்க இங்க 1 போட்டீங்கன்னா 2 power n கிடைக்கும். இங்க x இருக்கிற இடத்துல -1 இருக்கு, -1 போட்டீங்கன்னா 0 கிடைக்கும். இது நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல, அதே கொஸ்டின் தான். n 2 power n - 1ன்னு கிடைக்கும். இது நமக்கு 1 வேர்ட்ஸ்ல கேட்டாங்கன்னா நம்ம இதை படிச்சு வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் டக்குன்னு ஆன்சர் போடுறதுக்கு. சம்மேஷன் r = 0 to n r NCRனா n 2 power n - 1. இங்க வந்து கூட n - 1ம் n - 2ம் வரும். எப்போ r-ம் r - 1 வந்து r r - 1 NCRனா இங்க n - 1 and here n - 2ன்னு வரும். ஸோ இது இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்.